தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கம்ப்யூட்டர் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் க்ரோமில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டரை மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது எனக்கு எந்த இடத்துல அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபைலை கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ண விட்டுட்டு நான் ஏதாச்சும் வெளியே போயிடுவேன். அதுமாதிரி சமயத்தில் ஜஸ்ட் என்னோடய மொபைலை யூஸ் பண்ணி அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்த்துக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் என்னோடய மொபைலை யூஸ் பண்ணியே என்னோடய கம்ப்யூட்டர் நான் அங்கேருந்தே ஷட் டவுன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே இருந்தாலும் என்னோடய மொபைலை யூஸ் பண்ணி என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். இதை பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேயும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதே நேரம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லையும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகே, இதை எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசருக்கு போங்க. இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். இல்லை வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ரோமோட வெப் ஸ்டோருக்கு போயிடுவீங்க. இந்த இடத்துல தான் நம்ம எல்லா எக்ஸ்டென்ஷனையும் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறோன்னே என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வர ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நமக்கு வேண்டிய எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலை இந்த இடத்துல சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஜிமெயிலை நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல எந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஜிமெயில் உங்களோட மொபைலையும் சைன்இன் ஆகியிருக்கணும். ஓகே, இப்போ உங்களோட ஜிமெயிலில் சைன்இன் பண்ணுறோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் எக்ஸ்டென்ஷன் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணுறோன்னே இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட க்ரோமில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறோன்னே நம்ம க்ரோமில் இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனும் நமக்கு இந்த இடத்துல காட்டும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷன் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஐக்கான் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஜஸ்ட் டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் என்ற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டம்க்கு என்ன நேம் தரப்போறீங்க கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வேண்டிய நேம் டைப் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் டெஸ்க்டாப் அட்மின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பின்னை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பின்னை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு பின்னை கிரியேட் பண்ணிட்டேன். பின்னை கிரியேட் பண்ணுறோன்னே ஜஸ்ட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம மொபைலில் ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணணும். அதை எப்படி பண்ணதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்கு போங்க. இந்த இடத்துல க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசரில் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல சைன்இன் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டோன்னே நீங்கள் அந்த சிஸ்டம்க்கு என்ன நேம் வச்சிங்களோ அந்த நேம் இந்த இடத்துல ஷோ ஆகும். நான் சிஸ்டம்க்கு டெஸ்க்டாப் அட்மின் என்ற இந்த நேம் தான் வச்சேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் காட்டுது. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறோன்னே நம்ம அந்த இடத்துல என்ன பின் கொடுத்தோமோ அந்த பின் இந்த இடத்துல கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல என்ன பின் கொடுத்தீங்களோ ஜஸ்ட் அந்த பின்னை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் கனெக்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற மவுஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறேன். அதே நேரம் வந்து கீபோர்டும் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்னோட மொபைலை யூஸ் பண்ணி நான் வந்து எங்கே இருந்தாலும் வந்து என்னோட கம்ப்யூட்டரை என்னால் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.